கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரோ விஞ்ஞானிகள் விண்ணில் செலுத்தப்பட்ட விண்கலம் இஸ்ரோ விஞ்ஞானிகளால் நிலவில் தரையிறங்கிய இடத்தின் வயதை இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளதாக விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சந்திராயன்-3 கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை படைத்தனர். நிலவின் தென் துருவத்திற்கு அருகில் ஒரு விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா தனது சந்திராயன்-3 திட்டத்தை நிறைவேற்றியதன் மூலம் பெற்றது. இந்த நிலையில் சந்திராயன்-3 விண்கலம் தரையிறங்கிய பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் விண்கலம் நிலவில் தரையிறங்கிய இடத்தின் வயதை இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள விஞ்ஞானி வெங்கடேஷ், அந்த இடம் 370 கோடி ஆண்டுகள் பழமையானது என்றும் நிலவில் சந்திராயன்-3 விண்கலம் தரையிறங்கிய பகுதி மிக தொன்மையானதாக இருந்ததாக தெரிவிக்கும் அவர், இந்த ஆராய்ச்சிக்கும் உயிர்களின் தோற்றத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் கூறினார். சந்திராயன்-3 விண்கலம் நிலவுல தரையிறங்கிச்சு இல்லையா, அந்த இடத்தோட நிலப்பகுதி, அதாவது நிலாவுனுடைய நிலப்பகுதி சுமார் 370 கோடி, அதாவது 3.7 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு இஸ்ரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியில முதலா நுண்ணுயிரிகள் தோன்றுச்சு இல்லையா, அதாவது நுண்ணுயிரிகள் தோன்றுச்சு இல்லையா, அதுவும் சுமாரா 370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நடந்தது அப்படின்னு நம்ம கருதுறோம். பூமியில எப்போ உயிர் தோன்றுச்சோ அவ்வளவு பழமையானது அந்த நிலப்பகுதி அப்படிங்கிறது இந்த ஆய்வுல நமக்கு தெரிய வந்திருக்கு. நிலவு எப்படி உருவானது என்பதற்கு 3 கூற்றுகள் உள்ளதாக கூறும் அவர், அதில் புவியும் நிலவும் ஒரே காலகட்டத்தில் தோன்றியவை என்பது முதல் கூற்றும், பூமியும் நிலவும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு பகுதிகளில் தோன்றி ஏதாவது ஒரு காரணத்தால் நிலவு பூமிக்கு நெருக்கமாக வந்தபோது அங்கேயே நிலைத்துவிட்டது என்பது இரண்டாவது கூற்று என்றும் தெரிவித்துள்ளார். நிலா எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி பாத்தீங்கன்னா 3 விதமான கருத்து இருக்கு. ஒரு கருத்து என்னன்னா, எப்படி சூரியன் உருவாகும் போது அதை சுத்தி மற்ற கோள்கள்லாம் உருவாச்சோ அதே மாதிரி பூமியோட சேர்ந்து இந்த நிலாவும் உருவாச்சு. ரெண்டாவது கருதுகோள் என்னன்னா, பூமி ஒரு இடத்துல தோன்றுச்சு, நிலா இன்னொரு இடத்துல உருவாச்சு, ஏதோ காரணத்தினால நிலாவினுடைய சுற்றுப்பாதை பூமி பக்கத்துல வந்தபோது பூமி அதை கவர்ந்து பிடிச்சி இழுத்து தன்னுடைய துணைக்கோளா சுத்த வச்சுக்கிச்சு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. மூன்றாவது கருத்து என்னன்னா, பூமி இருந்துச்சு, இளம் வயதுல பூமி மேல ஒரு செவ்வாய்க்கோள் அளவுக்கு பெருசான ஒரு கல் மோதி பூமி பிளந்து அதனுடைய ஒரு பகுதி நிலவாக மாறி இருக்கு அப்படின்னு ஒரு கருதுகோள் இருக்கு. அதாவது பூமி தாய் பெற்ற மகவு நிலா அப்படின்னு ஒரு கருத்து. இதுல இந்த மூன்றாவது கருத்துக்கு தான் இன்றைக்கு பலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதற்கு ஆதாரங்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ஆனா உறுதிப்பட சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இல்லை. அதுக்காக தான் இந்த மாதிரி பல்வேறு ஆய்வுகளை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விண்கல் பூமியில் விழுந்து பூமி பிளந்து அதிலிருந்து நிலா உருவானது என்ற கோட்பாடும் உள்ளது என்பது மூன்றாவது கூற்று என்று தெரிவிக்கும் அவர், மூன்றாவது கூற்றுதான் அதிகம் நம்பப்படுவதாகவும் மற்ற இரண்டும் உண்மையல்ல என்பதற்கான சரியான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.